இந்த மாதிரி டெய்லி வெல்வர்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய வேலையில் இன்னும் ரொம்ப அதிகமாக கஷ்டப்படுற ஒரு காரியம் என்ன தெரியுமாங்க, நமக்காக யாருமே நிற்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவோம். எனக்காக பேச ஒருத்தர் கூட இல்லையே, நான் நம்பினவங்க கூட எனக்காக பேச மாட்டேங்கிறாங்களே இந்த காரியத்தில், அவங்கள பார்த்து பயப்படுறாங்களே, ஆனால் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு யாரும் நிற்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய வேலையில் நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஆனால் ஒரு வசனம் அழகாக சொல்லப்படுது. ஏசாயா 51:22 கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிறார். ஆமாங்க, ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடுவார். எப்படி தெரியுமாங்க, இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம், ஒரு போராட்டத்தில் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஆசீர்வாதமான தடையான வாழ்க்கையில் இருக்கலாம், இல்லை மனுஷங்க உங்களை பார்த்து நிறைய வார்த்தைகளால் காயப்படுத்திருக்கலாம். இதுக்காக எனக்காக யார் பேசுவா, யார் நியாயம் தீர்ப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் இதுக்காக உங்களுக்கு வழக்காடுவார். அதனால் தைரியமாக இருங்க. உங்கள் கூட இருக்கிறவர் இந்த உலகத்தில் உள்ளவங்களை காட்டிலும் பெரியவராக இருக்கார். அதனால் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஆசிரியப்படுவதை உங்களை ஆசிரியராகாமே.